இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம், மேத்யூ சாப்டர் 21. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 21 அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிப்போம். வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புற தேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு தோட்டம் ஒன்று உண்டாயிருந்தது. இல்லை என்றால் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினான். இந்த ஓமையை குறித்து நாம் வாசிக்கும் போது இது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் சரி, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 20 அதிகாரத்திலும் இது 2 ஓமைகளையும் லூக்காவும் மத்தேயும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். சம்பவம் என்னவென்று சொன்னால், இங்கே நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஓமையாக இயேசு பேசின வார்த்தை. ஆமென். ஒரு கற்பனை கதையை போலது, ஆனால் இதில் மறைந்திருக்கிறது அவ்வளவு விசேஷித்ததுமான ஒரு சத்தியம். ஆமென். இங்கே இந்த ஓமையை குறித்து நாம் பார்க்கும்போது முதலாவதாக ஒரு தோட்டத்தை என்ன செய்கிறார்? ஒரு எஜமான் உண்டாக்குகிறார். தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் என்னென்னலாம் இருக்க வேண்டுமோ அத்தனையும் ஆயத்தப்படுத்தி, முழுமையான ஒரு தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி குத்தகைக்காரர்களுக்கு, இல்லை என்றால் தோட்டக்காரருக்கு, இங்கே எழுதப்பட்டிருக்கிறபடி தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டான். அதனுடைய சரியான டிரான்ஸ்லேஷன் என்னவென்று சொன்னால், தோட்டக்காரர் அல்ல, குத்தகைக்காரர்கள். குத்தகைக்கு எடுத்து அதை பராமரிக்கிறவர்கள் என்று சொன்னால் ஒரு சர்டன் நபர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதை என்ன செய்தான்? குத்தகையாக விட்டு அவன் புறப்பட்டு தூர தேசத்துக்கு போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். போன எஜமான் அதாவது தூர தேசத்துக்கு இல்லை புற தேசத்துக்கு புறப்பட்டு போன எஜமான் என்ன செய்கிறார்னு சொன்னால், ஒரு காலம் வந்தபோது இல்லைன்னா ஒரு கொஞ்ச நாட்கள் கழிந்த பிற்பாடு தன்னுடைய ஊழியக்காரரை யாரிடத்தில் அனுப்புகிறான்? இந்த குத்தகைக்காரர்களிடத்தில், குத்தகைக்கு விடப்பட்டிருந்தவர்களிடத்தில் அனுப்புகிறான். பிரைஸ் தி லார்ட். அனுப்பின போது அவன் சொல்லி அனுப்புகிறான், கனிகளை பெற்று வரும்படியாக. அது நீங்கள் இன்னும் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் தெளிவாக வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் எடுக்கும்போது 20 அதிகாரம் 10 வசனம். இல்ல, நான் வாசிக்க விரும்புகிற வசனம் போதும். இங்க நம்ம வாசிக்கிறோம், அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரரை அனுப்பினான். நம்ம மத்தேயுல வாசிக்கும் போது கனிகளை பெற்று வரும்படி என்று சொல்லி நாம் வாசித்தோம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கனி காலம் சமீபித்த போது, கனி கொடுக்கிற விளைச்சல் ஏற்படுத்தப்படாது, விளைச்சல் உண்டான காலம் வந்த போது அவன் என்ன செய்தானாம்? தனக்குரிய பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி. நீங்க மத்தேயுல இதை நீங்க வாசிக்க முடியாது. லூக்காவில் வாசிக்கும் போது அவன் மொத்த
மொத்த கனியையும் அவன் வாங்கி வரும்படி சொல்லவில்லை, தனக்கு உரிய பாகத்தை வாங்கி வரும்படி சொன்னான். பிரைஸ் தி லார்ட். இதிலிருந்து நமக்கு என்ன வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு காயினை கொண்டு வந்து கொடுத்து அவர்களை சோதிப்பார்கள். சோதிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்று சொல்லி இயேசுவை சோதிக்கும்படியாக அவர்கள் வந்து அவரிடத்தில் ஒரு என்ன செய்வார்கள், கேட்பார்கள். கேட்கும் போது இயேசு சொல்லுவார், ஒரு காயின் என்னிடத்தில் கொடுங்கள், ஒரு நாணயத்தை என்னிடத்தில் கொடுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் அந்த நாணயத்தை கொடுத்து விட்டு இயேசு அவர்களை திரும்ப கேட்பார், இந்த நாணயத்தில் இருக்கிற சொரூபம் யாருடையது என்று சொல்லி. அப்படிதான் நமக்கு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவங்க சொல்லுவாங்க ராயனுடையது. அப்ப இயேசு சொல்லுவார், ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும். எவ்வளவு அழகாக இயேசு அந்த இடத்துல பதில் சொல்வார். இந்த பதில் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த ஜனங்கள் அவரிடத்துல அதுக்கு மேல ஒன்னும் கேட்கதற்கு அவங்க துணியவன் திரும்பி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்திலேயும் இதே சம்பவத்து கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு சம்பவம் அதே போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், கனிகாலம் சமீபித்தது. அது எஜமான் அறிந்து வைத்திருந்தான். தோட்டத்தை குத்தகைக்கு விட்டதோடு மாத்திரம் அல்லாமல், தோட்டத்திலே தான் நாட்டின எல்லா திராட்சை பழங்களும் எல்லா திராட்சை செடிகளும் கனி கொடுக்கும் என்று சொல்லி அவனுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. நான் நாட்டின எல்லா திராட்சை செடிகளும் கனி கொடுக்கும் என்று சொல்லி அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. இரண்டாவது, அவன் விட்டு சென்ற அந்த காலத்திலிருந்து கனி கொடுக்கிற காலம் வரையிலும் அவன் அந்த காலத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தவனாக இருந்தான். அப்போ தூரதேசத்துக்கு புறதேசத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாலும் தன் தோட்டத்தின் மேலும் தன் தோட்டத்தில் நடப்பட்டிருக்கிற அந்த திராட்சை செடியின் மேலும், அந்த திராட்சை செடி இவ்வளவு காலம் வந்தது, சரியாக அது கனி கொடுக்கும் என்று சொல்லி அறிந்து வைத்திருந்த அவ்வளவு கவனமாக திராட்சை தோட்டத்தின் மேல் அந்த எஜமான் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே எஜமான் ஊழியக்காரர்களை அனுப்பின போது சொன்னான், எல்லா கனிகளையும் கொடுத்து அனுப்புங்கள் என்று அல்ல, எனக்குரிய பாகத்தை நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள். ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளை தருகிறார், அநேக ஆசீர்வாதங்களை தருகிறார். அப்படித்தானே? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவங்க யாரெல்லாம்? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கல. அப்படிதானே? நமக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆண்டவர் தர்றாரு அப்படின்னு சொன்னா, நீ 10,000 எனக்கு கொடு என்று கேட்கவில்லை. ஆண்டவர் என்ன கேட்டாரு? எனக்குரிய பாகத்தை நீங்கள் கொடுங்கள். எத்தனை பேர் கர்த்தருக்குரிய பாகத்தை நீங்க கொடுக்கிறீங்க? இதோ நான் பார்த்து கொண்டிருந்த போது பரலோகத்தில் ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அதே போல ஒரு திடீர்னு ஒரு சைலண்ட் உண்டாயிற்று. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாகத்தை வஞ்சித்து வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நீங்கள் வாசித்திருக்கலாம், இல்லை என்றால் கேட்டிருக்கலாம். கேட்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுது கேளுங்கள். ஆமென். அவருடைய பாகத்தை வஞ்சித்து வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அந்த எஜமான் திராட்சை தோட்டத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு குத்தகைக்கு விட்டு சென்று காலம் சமீபித்த போது கேட்கிறார், எனக்குரிய பாகத்தை கொடுங்கள். அப்போ எனக்குரிய பாகம் என்று சொல்லி தனக்குரிய பாகத்தை, இப்ப நீங்க ஊர்ல இப்ப அந்த பழக்கம் இல்லை, பனைமரம் பார்த்திருப்பீங்க இல்லையா? பார்த்திருக்கீங்களா? இந்த பனைமரத்தை வழக்கமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பனை ஏறுகிற மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, காசுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் உங்களுக்கு, ஒரு நாள் எங்களுக்கு. எங்க ஊர்ல இருந்தா வீட்டுக்காரனுக்கு ஒரு நாள், பாட்டக்காரனுக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? சரி, நல்லா கவனிங்க. பனைமரம் எனக்குரியது, ஏறுகிறது யாரு? இன்னொரு மனுஷன் ஏறுகிறார் இல்லையா? அப்போ உரிமையாளருக்குரிய பங்கு ஒன்று, அது அந்த மரத்துல ஏறி அந்த கனியை எடுக்கிறதுனால அவருக்கு ஒரு பாகம். அதான் சொல்லுவாங்க, ஒரு நாள் உங்களுக்கு, ஒரு நாள் அதனுடைய அந்த பதநீர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் உரிமையாளருக்கு கொடுப்பாங்க, ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? அவருக்கு கொடுப்பாங்க. இப்போ காசு இதுல பரிமாறப்படாது, அதனுடைய கனி என்ன செய்யப்படுகிறது? பரிமாறப்படு. உரிமையாளருக்கு ஒரு நாள், அது குத்தகைக்கு எடுத்த இதே கான்செப்ட் தான் இங்க பேசப்படுகிறது.
Praise the Lord. கனிகாலம் சமீபித்த போது ஊழியக்காரரை அனுப்பி ஆண்டவர் சொன்னார், எஜமான் சொன்னார், எனக்குரிய பாகத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்போ நம்ம விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்குரிய பாகத்தை என்ன செய்யணும்? தவறாமல் கொடுக்கிறதற்கு நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலை வேளை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தனித்தனி நபரா நான் கேட்கல. தேவனுடைய பாகத்தை வஞ்சிக்கிற பழக்கம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளும்படியாக உங்களுக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். ஆமென். ராயனுக்குரியது ராயனுக்கு. ஆமென். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வரி செலுத்தவில்லை என்று கம்ப்ளைண்ட் வரும்போது அவர் என்ன செய்தார்? வரி செலுத்துகிற பழக்கம் உடையவராயிருந்தார். எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக செய்த நம்முடைய ஆண்டவர். ஆமென். மாதிரியாக செய்து காண்பித்த நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், நாம் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணும், உங்களுக்குரியதை நீங்க உங்களுக்கு தான் வைக்கணும். ஆமென். நீங்க உங்களுக்குரியதை மாத்திரம் நீங்க உங்களுக்கு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த உங்களுக்குரியதிலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை நிச்சயமாக தருவார். ஆமென். ஆனா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, எனக்குரியதே நான் வச்சிருக்கிறேன், ராயனுக்குரியதை நான் வச்சிருக்கேன், அடுத்தது தேவனுக்குரியதையும் நான் வச்சிருக்கேன். என்ன காரணம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எனக்கு அந்த கடன் இருக்கு, அங்க கடன் இருக்கு, இங்க கடன் இருக்கு, அங்க குறைவு இருக்கு, அங்க பிரச்சனை இருக்கு நம்ம சொல்லுவோம். இது என்னைக்கு தீரும்? எப்ப தீரும்? உங்களுடைய கால்குலேஷன் படி இது இருந்துகிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆனா ஆண்டவர் நிச்சயமாக கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பாகத்தை சரியாக அவருக்கு கொடுக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்க அநேக டெஸ்டிமனி நீங்க கேட்டிருக்கலாம், சில சாட்சிகளாக நீங்க கேட்டிருக்கலாம். என்னோட முதல் சம்பளத்தை கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தபோது, என்னிடத்துல பெரிய ஒரு பிரச்சனை இருந்தபோது, நான் முதல் சம்பளத்தை இல்லை மொத்தமாக நான் ஆண்டவருக்கு கொடுத்தேன், எல்லா கடனையும் கர்த்தர் மாற்றி விட்டார். கேட்டிருக்கலாம், இல்லை நீங்க கேட்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு உரியதை கொடுக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்குரியது தேவனுக்கு, உங்களுக்குரிய பாகத்தை கர்த்தர் உங்களிடத்துல வைக்க தான் சொல்லி இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அந்த குத்தகைக்காரரிடத்துல அனுப்பின போது ஆண்டவர் சொன்னாரு, எனக்குரிய பாகத்தை நீங்க என்ன செய்யுங்க? கொடுத்து அனுப்புங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்குரிய பாகத்தையும் வச்சுக்கிட்டாங்க, அவருக்குரிய பாகத்தையும் எஜமானுக்குரிய பாகத்தையும் வச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த சம்பவத்தினுடைய முடிவை நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஓமையினுடைய முடிவை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி இருக்க திராட்சை தோட்டத்து எஜமான் வரும்போது அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார். அப்ப யாரிடத்தில் அந்த திராட்சை தோட்டம் கொடுக்கப்படும்? யார் அவருக்குரியது தேவனுக்குரியதுல எஜமானுக்குரியதை சரியாக கொடுக்கிறார்களோ, யார் அவர்களுக்கு தேவனுக்குரிய பாகத்தை சரியாய் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் அந்த குத்தகை என்ன செய்யப்படும்? திரும்ப கொடுக்கப்படும். கொடுக்காத இடத்தில் என்ன செய்யப்பட்டது? கொடுக்காதவர்களுக்கு என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா, வாசிங்க, என்ன செய்வாரா? கொடியர். அப்ப கொடுக்காதவங்க யாரா? கையை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க கொடியவர்களா? என்ன சொன்னாங்க? இப்படி கொடுமையான கேள்வி கேட்டா என்னதை சொல்றது? சரி, கையை பிடிச்சு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க? இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இல்லைன்னு சொன்னதை கர்த்தரும் கேட்டார், நானும் கேட்டேன், நீங்களும் சேர்ந்துக்கணும். நமக்கு எல்லாத்துலயும் பங்கு உண்டுல்ல. ஆமா, என்ன மட்டும் தனியா விட்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இல்லைன்னு சொன்ன கரங்களுக்காக வாய்களுக்காக கர்த்தரை
ஸ்தோத்தரிக்கிறேன். இனிமேல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, செஞ்சிடாதீங்க. தேவனுக்குரியதை நிச்சயமாக தேவனுக்கு கொடுக்கணும். நல்லா புரியுதுங்களா? மற்றவர்களை குறித்து நம்ம கவலை இல்லை. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு யார் ஆசீர்வாதத்தை தருகிறார்? கர்த்தர் தான் தர்றார். ஆமென். அந்த ஆசீர்வாதத்துல தேவனுக்குரிய பாகம் நிச்சயமாக தேவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எங்க கொடுக்கணும்? அடுத்த கேள்வி, எங்க கொடுக்கணும்? நான் எனக்கு தான் தரணும் அப்படின்னு நான் பேச மாட்டேன், என் கையில தான் தரணும் நான் பேச மாட்டேன். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆதாரம், எவிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தசம பாகம், எல்லாவற்றிலும் தசம பாகத்தை யார் கையில கொண்டு கொடுத்தாரு? மெல்கிசேதேக்கின் ராஜாவினிடத்திலே, அதாவது மெல்கிசேதேக்கின் எருசலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கின் இடத்திலே கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அப்போ அந்த மெல்கிசேதேக்கின் இடத்தில் ஏன் கொடுத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. இது எனக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த ஒரு பாடம். அப்போ யாருக்கு நாம் தேவனுடைய பாகத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்குரியதை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், யார் எனக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கிறார்களோ, எந்த கரத்திலிருந்து நான் அப்பமும் ரசமும் நான் வாங்குகிறேனோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆதாரமாக கற்றுக் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு மாசம் நீங்க சம்பளம் வாங்குறீங்க, அந்த மாசத்துல நீங்க தேவனுக்குரிய பாகத்தை என்ன செய்யணும்? தேவனுக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு கொடுக்கணும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்கே நாம் அப்பமும் ரசமும் கை நீட்டி வாங்குகிறோமோ அங்கே தேவனுக்குரியதை கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க ஊருக்கு போயிருக்கீங்க, அங்க அப்பமும் ரசம் வாங்குறீங்கன்னா அங்க என்ன செய்யுங்க? அங்கதான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த வாங்கினதை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது யாருடைய பொறுப்பு? வாங்கினவனுடைய பொறுப்பு. நம்முடைய வேலை அல்ல. கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? ஆமா, எஜமான் கொடுக்காமல் விட்ட போது என்ன செஞ்சார்? அந்த கொடியவரை கொடுமையாக அழித்து போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? எத்தனை பேருக்கு பிடிச்சது? ஆமா, கர்த்தர் இந்த வார்த்தைகளை தந்து வார்த்தைகளின்படி செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த எஜமான் கனிகாலம் சமீபித்த போது தன் ஊழியக்காரரை அனுப்பினான். எத்தனை முறை அனுப்புகிறான் பாருங்க. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் வேறே ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களையும் அப்படியே செய்தார்கள். அடுத்தது, கடைசியில என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இப்ப நல்லா கவனிங்க, இவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணி இருக்கிறாங்க, இந்த தோட்டக்காரர்கள் குத்தரைக்காரர் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அதாவது எஜமானுக்குரிய பாகத்தை கொடுக்காதது மாத்திரமல்ல, யாரையெல்லாம் அந்த ஊழியக்காரன் அந்த எஜமான் ஊழியக்காரனாக அனுப்பினானோ அவளை அடித்தார்கள், கொலை செய்தார்கள், கல்லறிந்து கொலை செய்தார்கள், தோட்டத்துக்கு புறம்பாக்கினார்கள். இதெல்லாம் இப்படிப்பட்ட பாவங்களை அவர்கள் செய்தார்கள். அதாவது தேவனுக்கு கொடுக்காதது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியக்காரரையும் இல்லை எஜமானுடைய ஊழியக்காரரையும் என்ன செய்தார்கள்?
கொன்று போட்டார்கள், தோட்டத்துக்கு புறம்பாக்கினார்கள். அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? இந்த தோட்டத்தை நமக்கு சுதந்திரமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். குமாரனை கொன்னதுக்கான காரணம் என்னது? அதாவது தோட்டத்துக்கு அப்பன் மறிச்சிட்டான்னு சொன்னா யாரு சுதந்திரவாளி? மகன். அப்போ இந்த சுதந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி எண்ணி அந்த குமாரன் என்ன செய்தார்கள்? கொன்று போட்டார்கள். அப்போ தோட்டத்தையே அபகரிக்க நினைத்தார்கள். இப்படிப்பட்ட கொடுமையானவர்களை எஜமான் என்ன செய்தாரு? அழித்து போட்டான். அந்த கொடியரை அழித்து போட்டான். வேறொரு, அதாவது அவர்களுக்கு யாரெல்லாம் பங்கை கொடுப்பார்களோ, யாரெல்லாம் தனக்குரிய கனியை கொடுப்பார்களோ அவர்களிடத்தில் அந்த தோட்டத்தை திரும்ப கொடுப்பான் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசித்தோம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், தோட்டத்தை குத்தகைக்கு கொடுத்து விட்டு எஜமான் அமைதலாக இருக்கவில்லை, சும்மா இருக்கல்ல, கணக்கு கேட்கிற ஒரு எஜமான். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் நமக்கு தந்தாலும் எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்கிற தேவன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப ரட்சிப்பு என்பது யாரால் பெற்றுக்கொண்டீர்கள்? நீங்க யாரால் பெற்றுக்கொண்டீர்கள்? இயேசுவால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பமும் ரசமும் யாரால் பெற்றிருக்கிறோம்? அப்பமும் ரசம் யாரால் பெற்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். உலக பிரகாரமாக ஊழியக்காரர்கள் மெய்ப்பொருள் இருக்கிற உங்க கையில் கொடுக்கப்பட்டாலும் அதனுடைய பிரதானமான காரணம் யாராக இருக்கிறார்? இயேசுவால தான் நீங்க என்ன செஞ்சீங்க? பெற்றுக்கொண்டீர்கள். அப்போ அப்பம் ரசம் பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அபிஷேகத்தை யாரால் பெற்றுக்கொண்டீர்கள்? கிறிஸ்து இயேசுவினால். இயேசு சொன்னார், நான் போன பிற்பாடு தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அவர் உங்களுக்காக என்றென்னைக்கும் உங்களோடு வாசம் பண்ணும்படியான பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவார். அப்போ எப்படி யார் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். குடும்பம் யாரால் பெற்றுக் கொண்டீர்கள்? யாரால் பெற்றுக் கொண்டீர்கள்? என்ன, நான் தானே பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். சிலர் பார்க்குறாங்க, எங்க ஆண்டவர் தந்தார் அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. குடும்பம் அப்படின்னு சொன்னாலே இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. புரியுதுங்களா? இதுல கிறிஸ்தவங்க இருக்காங்களோ இல்ல கிறிஸ்தவன் அல்லாதவன் இருக்கிறானோ, அந்த மதத்தில் உள்ளவங்க, இந்துவில் இருக்கவங்களோ முஸ்லீம் இருக்க, யாரு வேணாலும் இருக்கட்டும், எல்லாரும் குடும்பம் ஆகிறார்கள். ஆனால் இந்த குடும்பத்தினுடைய மூல காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. இது பரலோகத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ அவங்க எப்படி தேவனுடைய அந்த சட்டத்திட்டத்துக்கு என்ன உட்பட்டு இருக்கிறாங்க? குடும்பம் ஆயிட்டாலே என்னவாயிடுறாங்க? தேவனுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப குடும்பம் உங்களுக்கு தந்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார்னு சொன்னால், கணவன் மனைவி என்கிற ஒரு குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள் என்கிற ஒரு குடும்ப வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார்னு சொன்னால் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பட்சபாதம் இல்லாத தேவன் எத்தனை பேருக்கு தெரியும்? பட்சபாதம் என்பது, நல்ல கவனிங்க, அவர் அன்பு செலுத்துவதில் பட்சபாதம் பார்க்காதவர், உதவி செய்வதில் பட்சபாதம் பார்க்காதவர், நன்மை செய்வதில் பட்சபாதம் பார்க்காதவர், நியாயம் செய்வதிலும். நம்ம தேவனை தவறாக அநேக நேரங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். இயேசு எனக்கு நன்மை செய்கிறார், பட்சபாதம் இல்லாமல் நன்மை செய்கிற இயேசு. புரியுதுங்க? அதே இயேசு பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர். புரியுதுங்களா? அப்ப கணக்கு கேட்கிற போது அவரிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப என்ன கொடுத்தாலும், ஆண்டவரால் நீ என்ன பெற்றுக் கொண்டாலும் எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதே தான் இந்த இடத்துல
தோட்டத்தை உண்டாக்கின அந்த எஜமான் தோட்டக்காரிடத்தில், என்ன குத்தகைக்காரிடத்தில் என்ன கேட்கிறாரு? கணக்கை கேட்டான். விளைச்சலில் எனக்குரியது எங்கே? வந்த கனிகளில் எனக்குரியது எங்கே? நான் கொடுத்ததில் எனக்குரியது எங்கே? புரியுது? என்ன தந்திருந்தாலும் சரி, என்ன கொடுத்திருந்தாலும் சரி, நான் கொடுத்ததில் எனக்குரியது எங்கே? இதைத்தான் அங்கே ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கணக்கு கேட்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கின போது, தேவன் தோட்டத்தை உண்டாக்கின போது, அங்கே அந்த தோட்டத்தில் சில 2 பேரை வேலைக்கென்று வைத்தார். புரியுதா? அப்படித்தானே வச்சார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த தோட்டத்திலே இங்க ஒரு தோட்டத்தை உண்டாக்கின போது, இந்த தோட்டக்காரர்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கொடுத்திருப்பார். அப்படித்தானே? சில ஒரு ஆர்டர் கொடுத்திருப்பார். தோட்டத்தை எப்படி எல்லாம் பராமரிக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்டதான ஒரு ஆர்டர் அங்கே என்ன நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தோட்டத்தில் என்னென்னலாம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். நல்லா கவனிங்க. ஒரு திராட்சை தோட்டம் உண்டாக்கப்பட்டது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு என்ன பண்ணியிருந்தாரு? ஒரு வேலி போடப்பட்டிருந்தது. அந்த தோட்டத்தில் என்ன இருந்தது? ஒரு ஆலை இருந்தது. அந்த தோட்டத்துக்கு என்ன இருந்தது? ஒரு கோபுரம் இருந்தது. என்ன செய்தார்? இதெல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தான் என்ன பண்ணாரு? குத்தகையாக விட்டான். பிரைஸ் தி லார்ட். சும்மா அப்படி நீ கொடுத்துட்டு போகல. இது என் தோட்டம், நீ பார்த்துக்கோன்னு சொல்லி, நீ தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போகல. எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தோட்டக்காரரிடத்தில் கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். இதே போல கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதேனில் ஒரு தோட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? இதே போல இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இனி உண்டாக்குவதற்கென்று ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சிருந்தார். அப்படிதானே? திரும்ப வாசிங்க. திராட்சை தோட்டத்தை உண்டாக்குது, சுற்றிலும் வேலி அடைத்து கோபுரத்தை கட்டி. அப்போ அந்த தோட்டத்தை அவன் உண்டாக்கின போது அது ஒரு கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தப்படுத்தி என்ன செய்தாரு? குத்தகைக்காரரிடத்தில். இதே போலதான் ஏதேனில் ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கின போது சகலவற்றையும் உண்டாக்கினார். வாசிங்க 2ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் புஸ்தகத்தில், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்ப 8ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். 2ஆம் அதிகாரம் 8ல தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். நம்ம வாசித்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலும் எஜமான் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. இங்க வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஏதேனில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. புரியுதுங்களா? அப்போ இந்த தோட்டத்தை தேவன் உண்டாக்கின போது இவங்க அந்த தோட்டத்துல எந்த குறையும் இல்லாமல் என்ன செய்யப்பட்டார்கள்? ஜீவனம் பண்ணினார்கள். புரியுதா? அந்த தோட்டத்துக்கு என்னெல்லாம் உண்டாக்கினார் கவனிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் விருட்சத்தையும் பூமியிலிருந்து. இப்போ முதலாவது அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? தோட்டத்துக்கு அடுத்து என்ன, தோட்டத்தில் என்ன உண்டாக்கி இருக்கிறார்? அதுக்கு அடுத்தது அவர்களுக்கு தேவையான போஜனத்தை அங்கே உண்டாக்கினார். அந்த போஜனத்தை உண்டாக்கின பிற்பாடு அடுத்தது என்ன பண்றாரு? என்ன உண்டாக்குறார்? 10ஆம் வசனத்துல ஆமா, தண்ணீரை உண்டாக்குகிறார் இல்லையா? அங்க என்ன, தோட்டத்துக்கு என்ன உண்டாக்குறாரு? தண்ணீரை உண்டாக்குகிறார். தண்ணீரை உண்டாக்கின பிற்பாடு 15ஆம் வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க.
அங்க தோட்டக்காரர்களை எப்படி வைத்தாரோ, குத்தகைக்கென்று வைத்தாரோ, அதே போல இந்த தோட்டத்தை யார் கையில கொடுக்கிறாரு? தான் உண்டாக்கின மனுஷன் கையில் கொடுக்கிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? அதை பண்படுத்தணும், அதை காக்க வேண்டும். இந்த தோட்டத்தில் குறை என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. இருக்கிறத என்ன செய்யணும்? பண்படுத்தணும். இந்த தோட்டத்தை என்ன செய்ய வேண்டும்? காக்க வேண்டும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மத்தேயு 21 வாசிக்கும் போது தோட்டத்துக்கு வேலி அடைத்தார். அப்போ தோட்டத்துக்கு பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். ஹல்லேலூயா. பண்படுத்த வேண்டியது மிக அவசியம். ஏனென்று சொன்னால், நாட்டப்பட்டிருக்கிற திராட்சை செடி என்ன கொடுக்கணும்? கனி கொடுப்பதில்லை, நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும், புசிப்புக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அவன் எல்லாவற்றையும் அங்க என்ன, திராட்சை செடிகளை நட்டு வைத்தான். ஆனா என்ன செய்யல? விளைஞ்ச திராட்சை தோட்டத்தை கொடுத்தான் இல்ல. கனி வரக்கூடிய திராட்சை தோட்டம், கனி என்ன செய்யணும்? அவன் தான் பண்படுத்தி கனி என்ன செய்யணும்? உண்டாக்கணும். அதான் ஒரு காலம் வந்து கொஞ்சம் காலம் தள்ளி தான் என்ன பண்ணாரு? ஊழியக்காரரை அனுப்பினான். எதற்கு? அவன் பண்படுத்தி கனிகளை விளைய வைத்திருப்பான் என்று எண்ணி கொஞ்சம் காலம் விட்டு ஊழியக்காரரை அனுப்பினான். இங்கே பார்க்கும்போது அந்த தோட்டத்தை என்ன செய்யணும்? ஆதாம் பண்படுத்தணும். அடுத்தது என்ன செய்யணும்? காக்க வேண்டும். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நீங்க வாசிங்க 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அடுத்தது ஆண்டவர் என்ன கொடுத்தார்? அந்த தோட்டத்தில் குடும்பத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் கொடுக்கும் போது எல்லாவற்றையும் அங்கு ஏற்படுத்தி கொடுத்தார். கொடுக்கப்பட்டது என்ன செய்யணும்? காக்க வேண்டியது நம்முடைய வேலை. அங்கேயும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி குத்தைக்காரரை கொடுத்தான். அதை காக்க வேண்டியதும் பண்படுத்த வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியது யாருடைய வேலை? அவர்களுடைய வேலை. தோட்டக்காரருடைய வேலை. நம்முடைய கரத்திலேயும் ஆண்டவர் இப்படி ஒரு தோட்டத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன தோட்டம் அது? குடும்பம் என்கிற ஒரு தோட்டம். அங்கே எஜமான் உண்டாக்கின திராட்சை தோட்டமாயினும் சரி, இங்கே கர்த்தர் உண்டாக்கின இந்த ஏதேன் என்கிற தோட்டமாயினும் சரி, நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற குடும்பம் என்கிற தோட்டமாயினும் சரி, எல்லாம் ஒன்றுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம், கர்த்தரால் ஏற்படுத்தி தரப்பட்ட ஒரு திராட்சை தோட்டம். உங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார்னு நம்புகிறேன். எத்தனை பேர் குடும்பமா இருக்கீங்க? அதிகமான பேருக்கு திருமணம் ஆயிருக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க. குடும்பம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திராட்சை தோட்டம். அதனாலதான் 128ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் பாத்தீங்களா எவ்வளவு வேகமா இருக்கிறான்? உன் மனைவி வீட்டோரங்களில். ஆமா. அப்போ நம்முடைய வீடு என்பது என்னது? ஒரு திராட்சை தோட்டம். யாரால் ஏற்படுத்தப்பட்டது? யாருக்கு கொடுக்கப்பட்டது? உங்க கையில கொடுக்கப்பட்டது. உங்கள் குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டு உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டது. இப்போ இதை பண்படுத்த வேண்டியதும் காக்க வேண்டியது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை. மனுஷனை உண்டாக்கி ஏதேனில் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் அவர்களை வைத்தது என்ன நோக்கத்திற்காக? அதை பண்படுத்தவும். சரி, கடைசியில் ஆண்டவர் என்ன செய்வாரு? நிச்சயமாக கனிகளை பெற்றுக்கொள்ளும்படி, தனக்குரியதை பெற்றுக்கொள்ளும்படி கணக்கு கேட்பார். குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு குடும்பம் என்பது ரொம்ப சாதாரணமா வேற மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனா உண்மையிலே சொல்றேன், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் நிச்சயமாக கவனமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திராட்சை தோட்டம். இதை நாம் ஒரு விளையாட்டு பொருளை போல உபயோகப்படுத்த கூடாது. ஏன்னு சொன்னா, கணவன் மனைவிட்ட கணக்கு கேட்கலனாலும் சரி, மனைவி கணவன்கிட்ட கணக்கு கேட்கிறானோ இல்லையோ, ஆனா கர்த்தர் நிச்சயமாக கணக்கு கேட்பார். முதலாவது மனுஷனை உண்டாக்கின போது ஆண்டவர் எப்படி உண்டாக்குனாரு?
ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், சிருஷ்டித்தா. இல்லையா? இதுல நீ நாங்கிற பேச்சங்க வந்துச்சு. புரியுதா? இதுதான் எனக்கு வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையே. புரியுதுங்களா? சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திராட்சை தோட்டம் என்பது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு குடும்பம். அதாவது குடும்பம் என்பது ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய தேவனுடைய ஒரு திராட்சை தோட்டம். புரியுதுங்களா? இதில் புருஷன் ஆனாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, வள்ளுன்னு குறைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், வெளியில போறவன் என்ன சொல்லுவான்? இது குடும்பமா இல்லை நாய்களின் கூடாரமான்னு கேட்பான். சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா, சில சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உரிமைக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய ஒரு நாள் அந்த வீட்டில் என்ன கிடையாது. சில ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல கணவன் கிடைச்சிருப்பான். இந்த நல்ல கணவனை நல்ல விதமாக கொண்டு போறதுக்கு தெரியாது. ஏன் இங்கே உட்கார்ற? ஏன் மேலே போற? ஏன் கீழே வர்ற? ஏன் துப்புன? ஏன் தண்ணி குடிச்ச? இந்த மாதிரி சொரிகிற சில சொறி கேஸ் உண்டு. சில மனைவி நல்ல மனைவி கிடைச்சிருக்கும். இவர் அப்படி சிங்கம் மாதிரி தான் நடப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள எலி. அங்க உட்கார், இங்க உட்கார். சில ஆட்களை ஆண்களை பார்த்து உண்மையிலேயே அவனால ஒன்றும் கிடையாது, ஆனா விடுற வேஷம் இருக்கு பாத்தீங்களா, இவர் தான் அங்க எல்லா மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அப்படி அல்ல குடும்பத்தை கொண்டு போவது. ஒரு கணவன் மனைவி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது தேவனால் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிற ஒரு திராட்சை தோட்டம். புரியுதுங்களா? இங்க என்ன செய்யக்கூடாது? சண்டை சச்சரவுக்கு இடம் கிடையாது. நமக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார்னு சொன்னால், அது கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தோட்டம். நல்ல நம்ம இன்னைக்கு அந்த மாதிரியான பெண்களை நான் அதிகமாக பார்க்கறது இல்லை. நம்முடைய பெற்றோர்களின் காலம் ஒரு 40-50 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, கும்முன்னு கும்மி இருப்பார் அந்த ஆளு குடிச்சு போட்டு. புரியுதுங்களா? அந்த அம்மா அடி வாங்கினதே தெரியாதபடிக்கு வெளியில் அப்படி ரொம்ப கேஷுவலாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஸ்திரீகளை? அவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த ஸ்திரீகள் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தன் அம்மாவுக்கு கூட தெரியாத அளவுக்கு அந்த குடும்பத்தை அமைதியாக கொண்டு போகக்கூடிய ஸ்திரீகளை நான் பார்த்துருக்கிறேன். நான் அறிந்திருக்கேன், எனக்கு தெரியும் சிலரெல்லாம். அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தும், புரியுதுங்களா, மனைவியா, அதாவது சில மனைவியெல்லாம் நம்ம எப்படிதான் சமாளிக்கிறதோ அப்படின்னு தெரியாத எத்தனையோ கணவன்மார் இன்னைக்கு இருக்கிறாங்க. அன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனாலும் வெளியில தன் மனைவி இப்படிப்பட்டவள் என்று சொல்லி வெளியில யாருக்குமே தெரியாது. இப்படி எல்லாவற்றையும் அப்படி பொத்தி 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 குடும்பத்தை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்து பார்த்தீங்களா? பிள்ளைகளுடைய லைஃப்பை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்களா? ஏன் உங்களுடைய பெற்றோர் அப்படி இருந்திருப்பாங்களே, உங்களுடைய அம்மாவோ இல்லை உங்களுடைய அப்பாவோ இப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ஆனா எதுக்கெடுத்தாலும் என்ன செய்யும், குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்திருக்கிறாரு இந்த குடும்பத்தை ஸ்மூத்தா கவனமா பிரச்சனை இல்லாம எவ்வளவு தூரம் பிரச்சனைகளை அமுக்கி சமாதானத்தோட கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு சேர்க்கணும் என்கிற அந்த பயம் இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய குடும்பங்களில் இல்லை. நீங்க எல்லாம் எப்படி? சரி, அவர் ஒரு 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 தவறு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோமே, தலைக்கு மேலே யார் நின்று ஆடுறதுனால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? சரி, அந்த சகோதரி இல்லை மனைவி ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க, நம்ம தலைக்கு மேலே நின்று ஆடுறதுனால ஏதாவது சால்வ் ஆகுமா? ஏதாவது சரி ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் சரி ஆகாது. சரி, பிரச்சனை பண்ணி தான் நம்ம சண்டை போடுறோம்னா ஒரு நியாயம் இருக்கு. சரி, ஏதோ தப்பு நடந்துச்சு, சண்டை போட்டாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு காரணமுமே இருக்காது, ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி நொய் நொய் நொய்னு பேசிக்கிட்டே இருக்கும். நீ எதுக்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு, எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு, எதுக்கெடுத்தாலும் தப்பு பண்ணிக்கிட்டு, எதற்கெடுத்தாலும் தப்பா பேசிக்கிட்டு. இன்னைக்கு ஒரு காலம் எப்படி தெரியுமா? கணவன் மனைவியினுடைய குறைகளை
வெளியே போய் பேசுற நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு குடும்பங்கள். புருஷனை பத்தி பொண்டாட்டியும், பொண்டாட்டியை பத்தி புருஷனும் வெளியில போய் பேசுற அளவுக்கு கேவலமான ஒரு சமுதாயத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். புரியுதா? ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்கிற பயம் இல்லை. தோட்டத்தை உண்டாக்கி கொடுத்த கர்த்தர் எல்லாவற்றையும் தந்தார், எல்லாவற்றையும் ஏற்படுத்தினார், எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனா அந்த எல்லாவற்றையும் ஏற்படுத்தின கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தார். இல்லை, என்ன கொடுத்தாரு? நீங்க என்ன செய்யணும்? தோட்டத்தை பண்படுத்தணும். பண்படுத்தல் அப்படின்னு சொன்னா என்ன? இப்போ உண்மைதான், நம்ம என்ன செய்யறது? அது பண்படுத்தி அது எப்பொழுதும் என்ன பராமரிச்சு கொண்டே இருக்கணும். எல்லாரும், கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி, என்ன உண்டு? குறைகள் உண்டு. இப்போ மனைவியை கை நீட்டி நீ இப்படிப்பட்டவ, நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ற கணவன் உங்ககிட்ட எத்தனை குறைகளை கை நீட்டலாம். அதை கை நீட்டி அங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்? நம்மகிட்டே 1000 இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? வாய் மூடிட்டு கணவனையே குற்றப்படுத்துகிற மனைவி நம்ம கிட்ட ஒருத்தங்க கை நீட்டினாங்கன்னு சொன்னா 1,00,000 இருக்கும். நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்சம் அமைதலாக. 2 பேர்த்துல என்ன உண்டு? குறைகள் உண்டு. இந்த குறை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். பண்படுத்தல் என்பது 2 பேரிடத்திலும் என்ன உண்டு? குறை உண்டு. இந்த குறைவை பண்படுத்தி, புரியுதா? அது அப்படியே என்னென்னலாம் குறை இருக்கோ அது எல்லாத்தையும் பண்படுத்தி, இந்த பண்படுத்துதல் நிமித்தமாக நிச்சயமா என்ன உண்டாகும்? பண்படுத்தின என்ன உண்டாகும்? விளைச்சல் உண்டாகும், கனி உண்டாகும். அப்போ இவைகளை பண்படுத்தி அது கனி கொடுக்கிற அளவுக்கு மாற்ற வேண்டியதான் யாருடைய வேலை? கணவன் மனைவியினுடைய வேலை. உங்ககிட்ட இந்த குறை இருக்கு, உங்ககிட்ட இந்த குறை இருக்குன்னு மாறி மாறி யுத்தம் பண்றதல்ல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வீடு. அல்லேலூயா. இப்படி நீங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் அது என்ன செய்யாது? பண்படவும் செய்யாது, அது கனி கொடுக்கவும் செய்யாது. அப்ப எஜமான் ஒரு நாள் கணக்கு கேட்கும் போது நம்மிடத்துல கொடுப்பதற்கு ஒண்ணுமே இருக்காது. புரியுதா? அப்போ அந்த எஜமான் கணக்கு கேட்கிறப்போ நான் கொடுப்பதற்கு ஏற்ற விதத்தில் நான் என்ன செய்யணும்? பண்படுத்தப்படணும். அடுத்தது பாதுகாப்பு மிக முக்கியம். புரியுதா? குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது மிக அவசியம், மிக முக்கியம். இந்த பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாலே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதுகாப்புல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது கணவனை விடவும் மனைவிகள் தான். என்னுடைய ஒப்பீனியன், அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். புரியுதா? ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறதுல அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி யாருடையது நீங்க நினைக்கிறீங்க? மனைவியினுடையது. நிச்சயமா அதை நான் அப்ரிசியேட் பண்ணுவேன். புரியுதா? ரொம்ப கண்ணும் கருத்துமா விளக்கண்ணைய கண்ணில ஊத்திட்டு செய்யணும், பார்த்துட்டு இருக்கணும். யாரை பார்க்கணும்? ஆமா, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நீங்க அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆமா, நீங்க அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற எல்லாம் சரியாயிரும். புரியுதுங்களா? நீங்க அவனை பார்க்காம மற்றதை பார்க்கறதுனால இவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஆமா, புரியுதா உங்களுக்கு? நீங்க அவனை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா வேற எல்லாம் சரியாயிரும். புரிஞ்சுதா? புரியலையா? ஆமா, யாரதான் பார்க்கணும்? ஆமென். அவனை மட்டும் நீங்க கவனமா பாருங்க, வேற எல்லாம் சரியாயிரும். புரியுதா? நான் சொன்னது ஏற்றுக்கொண்டீர்களா, ஏற்றுக்கொள்ளலையா? சிலர் எங்க புருஷன் ரொம்ப நல்லவருங்க, நான் எப்ப சொன்னேன் கெட்டவன்? இந்த ரொம்ப நல்லவன் திடீர்னு கெட்டவனா மாறிடுவான். ஏன்னு சொன்னா அவன் மனுஷன். புரியுதுங்களா? அவன் மாம்சத்தில் உள்ளவன். இந்த பூமியில எவனும் நல்லவன் இல்லை என்று வேதம் சொல்லுது. புரியுது? அப்ப நம்ம யாரை தான் பார்க்கணும்? எப்ப வேணாலும் கெட்டு போயிடக்கூடிய அந்த மனுஷனை பார்த்துட்டு இருக்கணும். புரியுதுங்களா? மனைவியை பார்க்க வேண்டியது யாருடைய வேலை? ஆமா. அப்போ குடும்பத்தை கவனிக்க வேண்டியது, அது பாதுகாக்க வேண்டியதில் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் நீங்க ஏற்றுக்கொண்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். யாருடைய வேலை? மனைவியினுடைய வேலை.
Praise the Lord. இந்த தோட்டத்தில் நீ கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அம்மாவை இவர் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டார். புரியுதா? கவனிக்காம விட்டதுனால யார் வந்தா? சர்ப்பம் உள்ளே வந்தது. கணவனோ மனைவியோ நீங்க ஒருத்தர் கவனிக்காம விட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா யார் வருவா? சர்ப்பம் உள்ளே வரும். என்ன நோக்கத்துக்காக வரும் தெரியுமா? தோட்டத்தை கெடுத்து போடும்படியாக. பிசாசனுடைய பெரிய டார்கெட்டே ஃபேமிலி தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழகான ஒரு திராட்சை தோட்டம், இதை எப்படியாவது கெடுத்துடணும். புரியுதுங்களா? அப்ப நரியை போல தந்திரமாய் உள்ளே பிரவேசிப்பான். இதுல நம்ம கவனம் இல்லாம இருந்தோம்னு சொன்னா நம்முடைய குடும்பம் கெட்டு போகும். அல்லேலூயா. புரியுதா? அப்போ இந்த குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒரு திராட்சை தோட்டத்தை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அதே போல பாதுகாக்க வேண்டும். தோட்டத்தை தேவன் உண்டாக்கி மனுஷன் கையில் கொடுத்த போது சகலவற்றையும் உண்டாக்கி கொடுத்தார். கொடுத்துட்டு நீ இதை அனுபவி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு விடல, அனுபவிப்பதற்கு எல்லா அதிகாரத்தையும் உரிமையும் தந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, இதை நீ பண்படுத்தவும் காக்கவும் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இதே போலதான் சபை. இந்த பூமியிலே ஒரு சபை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா நீங்களும் நான் நினைப்பீங்க, ஒரு பாஸ்டரால ஒரு சபை உண்டாயிருச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஒரு பாஸ்டர் ஊர்ல வந்தாரு, ஜெபம் பண்ணாரு, 2 ஆத்துமாக்களை வச்சு சபையை தொடங்கினாரு, இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் வந்து ஒரு சபையாக ஒரு இடத்துல வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இது யார் ஏற்படுத்துறது? கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிறதா சபை. புரியுதா? அதை வந்து ஆண்டவர் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனோ இல்லை என்றால் ஒரு குடும்பத்தை கொண்டோ என்ன செய்கிறாரு? ஒரு இடத்துல, ஒரு பட்டணத்துல, ஒரு கிராமத்துல ஆண்டவர் ஒரு தோட்டமாக என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். அப்போ ஒரு சபையை உண்டாக்குவதே யாருதான்? யாரு? இப்ப இந்த பட்டணத்துல நம்முடைய சபை இருக்கு அப்படின்னு சொன்னா இதை உண்டாக்குனது யாரு? கர்த்தர். இந்த தோட்டத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? கெடுத்து போடவே கூடாது. இதுல யாருக்கெல்லாம் பொறுப்பு உண்டு? பாஸ்டருடைய வேலை தான், எங்க வேலை கிடையாது அப்படின்னு அல்ல. இந்த தோட்டத்துக்குள்ள யாரையெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ எல்லாருடைய பொறுப்பும் இந்த சபை கெட்டு போகக்கூடாது என்பதில் கவனமா இருக்கணும். இந்த சபையை பண்படுத்துவதும் இந்த சபையை பாதுகாப்பதும் யாருடைய வேலை? நம்ம எல்லாருடைய வேலை. புரியுதா? அந்த சபைக்குள்ள, இந்த தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் சகலவற்றை என்ன பண்ணியிருக்கிறார்? உண்டாக்கி தான் கொடுத்தார். ஆமென். இங்க வரும்போது எல்லா நன்மைகளும் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? கர்த்தருக்கு எல்லா நன்மையும் தருகிறார். இந்த ஆலயத்தில் வரும்போது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறார் என்று சொல்லி எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமா. அப்போ இந்த தோட்டத்தை கர்த்தர் சகல நன்மைகளினால் நிரப்பி நம்மை வைத்து ஆசீர்வதிக்கிறார். அதே நேரம் கர்த்தர் சொல்லுகிறார், தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்துவதும் பாதுகாப்பதும் நம்முடைய வேலை. இந்த வரக்கூடிய உங்களை பார்த்து நான் சொல்றது, என் நிமித்தமாக இது எல்லாரும் தனித்தனியாக எடுக்க வேண்டிய ஒரு உடன்படிக்கை, ஒரு உடன்பாடு. என்னன்னா, என் நிமித்தமாக இந்த தோட்டம் என்ன செஞ்சிடக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. உங்கள் நிமித்தம் அப்படின்னு சொன்னா நீங்கள் அல்ல, உங்கள் நிமித்தமாக பிசாசு அன்று ஏதேனுக்குள்ள எப்படி சர்ப்பத்தை பிசாசான உபயோகப்படுத்தினானோ, சர்ப்பம் அல்ல, சர்ப்பத்தை யார் உபயோகப்படுத்தினது? பிசாசான உபயோகப்படுத்தினான். அன்று எப்படி சர்ப்பத்தை பிசாசான உபயோகப்படுத்தி ஸ்திரீயை வஞ்சித்தானோ அதே போல சபைக்கு விரோதமாக சபையை கெடுத்து போடுவதற்கு ஏதுவாக என் நிமித்தம் நான் யாருக்கு இடம் கொடுக்க கூடாது? பிசாசுக்கு. ஏன்னா பிசாசுடைய டார்கெட்டே அதுதான். எப்படி குடும்பத்தை சீர்குலைக்க வேண்டுமோ அதே போல சபையை கெடுத்து போடுவது யாருடைய டார்கெட்டு? பிசாசுடைய டார்கெட். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த பூமியில் இருக்கிற திராட்சை தோட்டம் தேவனுடைய திராட்சை தோட்டம் என்று சொல்லி. புரியுதா? ஏதேன்ல எப்படி அந்த குடும்பத்தை கெடுத்தானோ அதே போல சபையை கெடுத்து போடும்படியாக தான் பிசாசவன் எப்போ வகை தேடுவான். குடும்பத்தை சீரழிக்கணும்னு சொல்லி பிசாசு எப்படி முயற்சி பண்ணுகிறானோ அதே போல சபையை சீரழிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு எப்பொழுதும் முயற்சி பண்ணுவான். அப்ப விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொள்ளணும். என்ன அப்படின்னு, என் நிமித்தமாக
இது தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய தீர்மானம். என் நிமித்தமாக சபைக்கு ஒரு கெடுதல் வரக்கூடாது. நான் பண்படுத்துகிறவனாகவும் காக்கிறவனாக தான் மாறணுமே ஒழிய, இந்த சபையில இந்த தோட்டத்தில் என் நிமித்தம் ஒரு கேடு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீங்க ஒருவர் நிமித்தமாக வரக்கூடிய கேடு எல்லாருக்கும் ஒரு பாதிப்பை உண்டாக்கும். புரியுதா? ஒரு ஸ்திரீயின் நிமித்தமாய் வந்த கேடு இன்று வரை எத்தனையோ தலைமுறைகளை பாதிச்சு பார்த்தீங்களா? சொல்றவங்களுக்கு புரியுதா? அப்போ ஒருவர் செய்கிற கேடு அந்த மொத்த சபைக்கும் பாதிப்பு, அந்த மொத்த தோட்டத்தையும் அது பாதிக்கும். அல்லேலூயா. அதனாலதான் எப்பவுமே வேதம் சொல்லுகிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுவதும் சரி, சபையினுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் பேசுவதும் சரி, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு விரோதமாய் பேசுவதும் வேதம் சபிக்கப்பட்டதா சாபமாகவே கருதுகிறது. அல்லேலூயா. துணிகரமாய் எடுத்த உடனே எதையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. குறைகள் எல்லா பக்கமும் என்ன, குடும்பத்தில் எப்படி நம்ம குறைகள் நம்ம பார்க்கிறோம். கணவனை தேடினா குறை உண்டு, மனைவிட்ட தேடினா குறை உண்டு. சபையில குறைவுகள் நம்ம என்ன செய்யப்படும், நிச்சயமா காணப்படும். மனிதர்களாகிய நம்மிடத்தில் என்ன உண்டாகும், குறைவுகள் காணப்படும். நான் இன்னொரு விசுவாசியை இல்லைன்றால் ஊழியக்காரனை இல்லை ஊழியத்தை பேசுவதற்கு முன்பாக அந்த இடத்துல பேசுவதற்கு நான் தகுதியானவனா என்பதை நிதானித்தாரு. இதை நீங்க என்னைக்கு நிதானிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்க வாய் மற்றவர்களை குற்றப்படுத்த திறக்காது. நான் இதை பேசுவதற்கு தகுதி உடையவனா, இந்த சகோதரனை பேசுவதற்கு நான் தகுதி உடையவனான்னு சொல்லி ஒரு நிமிஷம் பேச முன்னாடி யோசிச்சிங்கன்னு சொன்னா, இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்க வாயிலிருந்து மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தை வராது. அல்லேலூயா. சிலருக்கு பொழுது போகணும்ங்கிறதுனால, இன்னைக்கு ஃப்ரீ வைஃபை கொடுத்ததுனால, ஃப்ரீ இன்டர்நெட் இருக்கிறதுனால, பேசுறதுக்கு டாபிக்கே இல்லாததுனால சபையில் உள்ள விசுவாசிகள் கதையை எடுத்து பேசுறது. இப்படி நீங்க யாராவது இருக்கீங்களா? இங்க சபையில ஊழியங்களை குறிச்சு தப்பா பேசுறது, சபையில ஊழியக்காரரை குறிச்சு தப்பா பேசுறது. அவர் இன்னைக்கு பிரசங்கத்தில் இப்படி சொன்னார் பாத்தீங்களா, அது அந்த விசுவாசி கேட்டிருக்காது, கவனிச்சுக்க கூட செஞ்சிருக்காது. இது ஒன்னொன்னா எடுத்து பேன் பார்க்கும். இப்படி ஒவ்வொரு முடியா எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம். பேன் பார்த்து செய்தி கேட்டதே எதுக்கு, எதற்கு குறை சொல்றதுக்கு. பேன் பார்க்கறதுக்கு. பாத்தீங்களா, அவர் இன்னைக்கு இப்படி சொன்னாரு, அது ஏதோ போக்கில் ஒரு பேச்சுவாக்கில் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரா இருக்கும். இதை எடுத்து சீரியஸ் கேட்கிற மனுஷன் கூட கவனிச்சிருக்க மாட்டான். ஆனா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த அம்மா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு பாஸ்டர் இப்படி பேசினார், இன்னைக்கு பாஸ்டர் எத்தனையோ நல்லது பேசி எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம், அதெல்லாம் அவங்களுக்கு கவனிக்க மாட்டாங்க. புரியுதா? அதிலிருந்து என்ன குறையை கண்டுபிடிக்கலாம்? கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க இப்படிப்பட்டவங்களா? அல்லேலூயா. யாரை வேணாலும் நீங்க பேசுறது உங்களுக்கு என்ன உண்டு, உரிமை உண்டு. உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா தகுதி உண்டா? ஏன் வாய் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு டைமும் இருக்கு. ஆனா தகுதி உண்டா? கையை பிடிச்சுக்க, உங்களுக்கு தகுதி உண்டா? புரியுதா? என் வாயின் மூலமாக எல்லாரையும் எல்லாவற்றையும் பேசுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஆனால் எனக்கு தகுதி உண்டா? நான் தகுதி உடையவனா? என்னை நீதிமான் ஆக்கவும் என்னை குற்றமுள்ளவன் ஆக்கவும் ஒரே ஒருவர் என் தகுதி உடையவர் சொன்னா என் தேவன் மாத்திரம்தான், வேற ஒருத்தருக்கும் கிடையாது. உங்களையும் சரி குற்றமுள்ளவனாகவும் குற்றமற்றவனாகவும் தீர்க்கிறதற்கு தேவன் அல்லாமல் வேறு ஒருவருக்கும் தகுதி கிடையாது. ஆண்டவர் யாருக்கும் அந்த ரைட்ஸை தரல. புரியுது? அதனாலதான் பவுல் சொன்னாரு, முந்தி நீங்க யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, நியாயம் தீர்த்திராதீங்க. நியாயம் தீர்ப்பதற்கு நீங்க முந்தி கொள்ளாதிருங்க. எத்தனையோ சூழ்நிலைகள் பவுலுக்கு நியாயம் தீர்ப்பதற்கு வந்த போது கூட தேவனே அதை பார்த்து கொள்ளுவார். கையை உதறிட்டு போயிட்டான், இதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. அப்ப எதற்குமே வாய் திறந்து பேசுறதுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, முந்திய வாய் தான் இன்னைக்கு பெரிய வினையே. புரியுதுங்க? நம்முடைய வாய் பெரிய வினை. பார்த்துக்குங்க, டக்கு டக்கு டக்குன்னு எதையாவது பேசிடுறது. தெரிஞ்சதோ தெரியாததோ, அறகுறையா கேட்டதோ கேட்காததோ, புரிஞ்சதோ புரியாததோ, எதையோ ஒண்ணு பேசிக்கிட்டே போயிடுறது. அது எவ்வளவு பெரிய பின்விளைவு உண்டாக்கும் தெரியுமா?
அது எவ்வளவு பெரிய சாபத்தை கொண்டு வரும் தெரியுமா? அது எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? அது ரத்தம், அதாவது இன்னோசென்ட் பிளட்டை சிந்துவதற்கு சமம். நம்ம தெரியாமல் பேசுகிற காரியங்கள், ஏன் தெரிஞ்சாலே பேசுகிற காரியம் உங்களுக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டுமே, உங்க கண்ணுக்கு பட்ட குறையாவே இருக்கட்டுமே, பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? யோசிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு உரிமை உண்டு, ஆனா என்ன கிடையாது? தகுதி கிடையாது. என்னையும் சேர்த்தா நான் சொல்றேன். ஆமென். யாரையுமே நியாயம் தீர்க்கிறது எனக்கு தகுதி இல்லை. வேதம் சொல்லுது, நான் நியாயம் தீர்க்கப்படாம இருக்க வேண்டும்னா நான் என்ன செய்யக்கூடாது? யாரையும் நியாயம் தீர்க்க கூடாதான். அப்ப நியாயம் தீர்ப்புல நம்ம தப்பணும்னு சொன்னா நானும் என்ன செய்யக்கூடாது? நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. நான் யாரையும் நியாயம் தீர்த்திடக்கூடாது. இவன் அப்படிப்பட்டவன், இவா இப்படிப்பட்டவன், அவன் இப்படி நம்ம யாரையும் பேசிடவே கூடாது. யாராவது இன்னொருத்தங்களை பத்தி பேச வந்தா, போன் பண்ணா, நீங்க என்ன செய்யுங்க? இந்த விதமான காரியங்கள் எங்கிட்ட பேசுறதா இருந்தா நீங்க எங்கிட்ட நேர ஒரு நாள் சொல்லி பாருங்க, திரும்ப அந்த போன் கால் வராது. இது அப்படி இல்லை, காதை அங்க தூக்கி போட்டு அப்படியாக்கா அது ஒண்ணு சொன்னா இங்க இருந்து 9 எடுத்து கொடுக்கிறது. இந்தா எடிட்டிங் கொடுத்து, டைரக்ஷன் போட்டு, திரைக்கதை அமைத்து. அல்லேலூயா. இந்த மாதிரி பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கும்னு சொன்னா தயவு செய்து மாத்திக்குங்க. ஏன்னு சொன்னா திராட்சை தோட்டத்தை கெடுப்பதற்கு நான் ஒரு ஆளாக நம்ம பேசணும்னு சொன்னா நம்ம கணக்கு கொடுக்கணும். வேதம் சொல்லுது, நீ பேசுகிற ஒவ்வொரு வாயின் வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனிடத்தில் என்ன கிடையாது? பட்சபாதம் கிடையாது. அன்பு செலுத்துதலும் பட்சபாதம் கிடையாது. நன்மை செய்வதிலும் பட்சபாதம் கிடையாது. நியாயம் செய்வதிலும் பட்சபாதம் கிடையாது. புரியுதா? அப்போ என்ன பேச முந்தி கொண்டாலும் நான் தகுதி உடையவனா நிதானிச்சு நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களை போல ஒரு டிசிப்ளினான விசுவாசி நம்ம பார்க்கவே முடியாது. ஆமென். நான் சிலரை குறித்து நான் கேள்விப்படுவேன், எங்க போனாலும் சண்டை, யார்கிட்ட பேசினாலும் சண்டை. எதை சாதிச்சிங்கன்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் ஒன்னும் சாதிச்சிருக்க மாட்டாங்க. புரியுதா? யார்கிட்ட போனாலும் சண்டைக்கு நிக்கிறதே அம்போடையும் ஈட்டியோட தான் நிக்கிறது. இப்படி வந்து பாரு அப்படின்னு. யார்கிட்ட போனாலும் சண்டைக்கு நிக்கிறது, யுத்தத்துக்கு என்ன சாதிச்சீங்க நீங்க? இன்னைக்கு வரைக்கும் என்ன சாதிச்சிட்டீங்க உங்க வாயினால? உங்க வாயினால என்ன மேற்கொண்டிருக்கீங்க இது வரைக்கும்? எத்தனையோ பேசி இருப்போம் இல்லையா? எவ்வளவோ பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கோம், நேரம் ஃபுல்லா பேசி என்ன சாதிச்சு காட்டீங்க நீங்க? என் வாயினால் நான் மேற்கொண்டிருக்கேன், சாதிச்சுட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களால்? ஹல்லேலூயா. அதனால சபைக்கு விரோதமாக, தேவனுடைய திராட்சை தோட்டத்துக்கு விரோதமாக பேசுவதற்கு ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமென். இப்போ வாசித்த அதே சம்பவத்தில் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. வேறொரு ஓமை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புற தேசத்துக்கு போயிருந்தான். இப்போ இந்த தோட்டம் யாருடைய தோட்டம்? இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா? ஒரு ஓமைக்கு வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அப்ப இந்த தோட்டம் யாருடைய தோட்டம்? 15ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல முதல் வசனத்தை வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப அந்த தோட்டம் யாருடையது? பிதாவாகிய தேவனுடைய தோட்டம். நம்ம வாசித்த போது வீட்டெஜமானாகிய, அப்படிதானே, ஒரு வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன். அப்ப இந்த பிதாவுக்கு ஒரு வீடு ஒண்ணு உண்டு, அப்படிதானே அர்த்தம்? தோட்டக்காரர் யாருன்னா பிதாவாகிய தேவன், அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர். இந்த உரிமையாளருக்கு ஒரு குடும்பம் ஒன்று உண்டாயிருந்தது. அதானே சொல்லுது, வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன். அப்ப வீட்டெஜமான்னு சொன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை குறித்து பேசல, அந்த எஜமானுக்கு ஒரு வீடு உண்டாயிருந்தது. அப்ப வீடுனால அங்க யாரெல்லாம் இருப்பா?
அந்த மனுஷனுக்கு யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? கணவன், சரி அவர் தான் கணவன், மனைவி இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. அப்ப அவருக்கு ஒரு ஃபேமிலி இருந்தது. வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷன். அப்போ அந்த பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர், அதான் தோட்டத்தினுடைய உரிமையாளர். இந்த உரிமையாளருடைய ஃபேமிலி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் யூதயா தேசம். யூத ஜனங்கள் அவருடைய, இல்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய யாரு? ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு அடுத்தது வாசிங்க. அந்த தோட்டத்தை உண்டாக்கி, அப்ப முதலாவதாக தேவன் உரிமையாளர், இரண்டாவது அந்த தேவனுடைய குடும்பம். இங்க அந்த ஓமையை இயேசு கிறிஸ்து யாரை குறித்து பேசுகிறார்னு சொன்னா யூத தேசம், இல்லை என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறார். அப்ப அவருடைய குடும்பம்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அடுத்தது தோட்டம் எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எருசலேம் பட்டணம் அது அடையாளம். தோட்டத்தை உண்டாக்கி, அப்படிதானே வாசித்தோம். அப்போ அந்த எருசலேம் என்கிற அந்த பட்டணம் தோட்டத்துக்கு அடையாளம். அடுத்தது அங்க அந்த தோட்டத்துக்கு என்ன பண்ணியிருந்தாரு? ஒரு வேலி அடைத்து வைத்திருந்தார். ஒரு வேலி, இல்லையா? நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக பிரகாரமாகவே சொல்லுவாங்க இஸ்ரவேலுக்கு என்ன உண்டு? உலக பிரகாரமா இருக்கிறவங்களே சொல்லுவாங்க இஸ்ரவேலுக்கு ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு உண்டு அப்படின்னு. நீங்க கேட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? எங்கிட்ட சிலர் சொல்லுவாங்க. நான் ஏதாவது வாக்குவாதம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், ஏன் இத்தனோண்டு ஒரு சின்ன நிலப்பரப்பு உலகமே எதிர்த்தும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, அது அவங்க கடவுள் இருக்காரு, புறஜாதி சொல்றான் சொல்லி நான் காதில் நான் கேட்டிருக்கிறேன். ஒரு உலகத்தான் அது இயேசுவை அறியாதவனுக்கே தெரியுது இவங்களுக்கு என்ன உண்டு? ஒரு பாதுகாப்பு. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா வேலி அடைத்து அப்படின்னு சொன்னா ஒரு தெய்வீக பாதுகாப்பு. அந்த தோட்டத்துக்கு என்ன கொடுத்திருந்தார் ஆண்டவர்? தெய்வீக பாதுகாப்பு ஒன்று கொடுத்திருந்தார். அடுத்தது ஆலை, ஒரு ஆலை உண்டு பண்ணியிருந்தார். ஆலை எதற்காக? ஆலை எதற்காக? பழங்களை எடுத்து அந்த ஆலையில போட்டு எதுக்காக? ரசமாக மாற்றுவதற்கு, இல்லையா? அது அந்த ஆலையில போட்டு பிழிந்து ரசமாக மாற்றுவதற்கு. புரியுதா? இப்போ அந்த ஆலை எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலைன்னா என்ன அப்படின்னா நியாயப்பிரமாணங்களும் பலிகளும் பலிகளுக்கு அடுத்த சடங்குகளும். இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார், இல்லையா? இந்த பிரமாணத்தில் அதிகமாக செய்யப்பட்டது என்ன அப்படின்னா பலிகள், அப்படிதானே? இந்த பலிகளுடைய விளைவு என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். மிருகமோ இல்லை என்றால் ஆகாரமோ இல்லை என்றால் போஜனமோ என்ன செய்ய கொண்டிருக்கும்? செலுத்தப்பட்டு கொண்டே அது ஒரு ரசமாக என்ன செய்ய, அது செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதனுடைய விளைவு என்ன? என்ன ஒரு பலி செலுத்திட்டா என்ன விளைவு? என்ன காரணம்? இப்போ பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பலி செலுத்தி முடிச்ச உடனே என்ன அவனுக்கு ஒரு உணர்வு? பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு உணர்வு. புரியுதா? அப்போ ஆலை என்பது என்ன அர்த்தம்னா நியாயப்பிரமாணமும் பலிகளும் பலிகளுக்கு அடுத்த சடங்குகளும். புரியுதா? ஆலை. அடுத்தது கோபுரம். அங்க ஒரு கோபுரத்தையும் நாட்டி இல்லைன்னா கட்டி. வழக்கமா கோபுரம் எதுக்கு கொடுப்பாங்க? கோபுரம் என்பது தேவாலயம், அங்கு கட்டப்பட்ட எருசலேமில் கட்டப்பட்ட தேவாலயம். எதற்காக கோபுரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தோட்டத்தை சுற்றிலும் என்ன செய்யறதுக்கு? பார்வையிடுவதற்கு, இல்லையா? அவர் உயரமான ஒரு இடத்துல இருந்து சுற்றிலும் என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? பார்வை இட்டு கொண்டே இருப்பார். யார் வரக்கூடாது? எந்த மிருகங்கள் வந்துடக்கூடாது, மற்ற புறஜாதி மனுஷர்கள் உள்ளே வந்துடக்கூடாது. இப்போ இதற்காக என்ன செய்வார்? ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஒரு ஜாமக்காரனை வைத்திருப்பார். அவன வேலை என்னது? எப்பொழுது விழித்திருந்து தோட்டத்தை கண்காணிக்கிற வேலை. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த தோட்டத்திலுடைய கோபுரம் என்பது எருசலேம் தேவாலயம், எருசலேம் பட்டணத்தில் கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம். அடுத்தது குத்தகைக்காரர்கள்,
இல்லை என்றால் விதைக்கிறவர்கள். அதில் ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, வேற சில டிரான்ஸ்லேஷன்ல அது என்ன போடப்பட்டிருக்குன்னா ஹஸ்பண்ட் மேன். உங்க ஹஸ்பண்ட் நினைக்காதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விதைக்கிறவர்கள், இல்லைனால் விவசாயம் பண்ணுகிறவர்னு அர்த்தம். லெட் இட் அவுட் டு ஹஸ்பண்ட் மேன். புரியுதா? இவங்க என்ன அர்த்தம்னா தமிழ்ல விதைக்கிறவர்கள், இல்லை என்று சொன்னால் விவசாயம் பண்ணுகிறவர்கள். புரியுதா? இங்க இந்த ஆலயத்தில் யாரையெல்லாம் ஆண்டவர் வச்சிருந்தார் அப்படின்னா ஆசாரியர்களையும் லேவியர்களையும் வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் குறிக்கிறது. புரியுதா? என்னெல்லாம் வாசித்தோம்? இந்த குத்தகைக்காரர்கள் அப்படின்னு சொன்னா ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இந்த மத சம்பந்தமான எல்லா முறைகளையும் நிறைவேற்றுகிறவர் தான் குத்தகைக்காரர்கள். இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஓமையை முடிச்சு கடைசியில வரும்போது 45 வசனத்தை வாசிங்க. பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு என்ன சொல் தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து. நல்லா கவனிச்சீங்களா? அவன் அப்ப வந்திருந்தல்ல, அவங்கள தான் பேசுறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்தது என்ன யோசிக்கிறான்? ஓமையை நிறைவேற்றதுக்கு தான் பிரயாசப்படுறான். புரியுதா? ஓமையில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இவன் சுதந்திரவாளி, இவனை புறம்பே தள்ளி கொலை செய்வோம். இப்ப அவங்க புரிஞ்சிருச்சு இது எல்லாவற்றையும் எங்களை குறித்து தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குத்தகைக்காரர்கள் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னா ஆசாரியர்களும் பரிசேயர்களும் வேத பாரகர்களும் ஆகிய இவர்கள். புரியுதா? இப்போ இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் என்ன ஓமையை, இது அந்த ஓமையினுடைய நோக்கம் யாரை குறிப்பிடுறது? அந்த பரிசேயர்களையும் பிரதான ஆசாரிகளையும். எத்தனை பாயிண்ட் நான் சொன்னேன்? இப்போ எத்தனை காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு? 7. அதுல 7 காரியம் இருக்கும். முதலாவது எஜமான். எஜமான் யாரு? தேவன், பிதாவாகிய தேவன், அவருடைய குடும்பம். இரண்டாவது யாரு? இஸ்ரவேல் என்றால் யூதேயா ஜனம். மூணாவது தோட்டம், என்ன? எருசலேம் பட்டணம். நான்காவது வேலி. நான்காவது பாயிண்ட் வேலி, தெய்வீக பாதுகாப்பு. ஐந்தாவது ஆலை, நியாயப்பிரமாணமும் பலிகளும் பலிகளுக்கு அடுத்த சடங்குகளும். அடுத்தது ஐந்தாவது. ஆறாவது கோபுரம், தேவாலயம். அடுத்து கடைசியாக குத்தகைக்காரர்கள், இல்லை என்றால் தோட்டக்காரர்கள். யாரெல்லாம்? ஆசாரியரும் வேதபாரகர்கள். இவர்கள் எல்லாருக்கும் தான் இவர்களை ஓமையாக ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். புரியுதா? இந்த தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கும் போது 7 காரியங்களை இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப தோட்டத்தில் என்ன கிடையாது? குறை கிடையாது. பரிபூர்ணமான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? ஆண்டவர் தோட்டக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். குத்தகைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னா, இந்த தோட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய கனியை கொடுக்கல. இந்த தோட்டத்தில் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களை அடித்து கல்லறிந்து கொலை செய்து குமாரனையும் புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இப்போ முடிவில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம், இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசி. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நம்ம வாசித்த உண்மையின்படி எல்லாவற்றையும் உண்டாக்கி
கனிகாலம் சமீபித்த போது நல்ல கனிகளை தரும் என்று சொல்லி காத்திருந்தார். ஆனால் என்ன கொடுத்தது? கசப்பான கனிகளை கொடுத்தது. அடுத்தது வாசிங்க. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்ப 4வது வசனத்துல வாசித்தோம், இவைகளெல்லாம் நான் ஏற்படுத்தி கொடுத்து இவ்வளவு பூரணமான நன்மைகளை தந்தும் அது என்ன கொடுத்தது? எனக்கு கசப்பான பழத்தை தந்தது. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இதற்கு மேல நான் என்னதான் செய்ய முடியும்? நான் என்ன செய்தா அது நல்ல கனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். வாசிங்க. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். முதலாவதாக அங்க ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, வேலியை எடுத்து போடுவேன் என்கிறார். யாருடைய தோட்டத்தினுடைய வேலியை எடுப்பார்? எந்த தோட்டத்தில் தோட்டக்காரர்கள் கசப்பான கனியை இல்லை என்றால் கனியை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த போடப்பட்டிருந்த வேலி என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும். நல்லா கவனிங்க. முதலாவதாக ஏற்படுத்தின காரியத்தை ஆண்டவர் அங்க எடுக்கல, வேலியை முதலாவதாக எடுக்கிறார். புரியுதா? அப்ப வேலி என்பது எவ்வளவு முக்கியம்? புரியுதா? வேலி எடுத்துட்டாலே எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவருடைய விசேஷித்த அந்த தெய்வீக பாதுகாப்பு நமக்கு இல்லாமல் போனால் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். புரியுதா? வேலி எடுத்த அடுத்த உடனே என்ன நடக்கும்? இல்ல, உடனே என்ன நடக்கும்? சத்துரு உள்ளே வருவான். புரியுதா? அங்க பண்படுத்தவும் காக்கவும் கொடுக்கப்பட்ட அந்த தோட்டத்தில் அவர்கள் அதை சரியா செய்யாத போது தோட்டத்துக்குள்ள ஏதேனுக்குள்ள யார் வந்தது? சத்துரு வந்தான். அப்போ வேலி எடுத்து போடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய வேலியை கர்த்தர் எடுப்பாரா? நல்ல கனியை கொடாத, புசிப்புக்கு ஏற்ற கனியை கொடாத எந்த தோட்டம் உண்டோ அந்த தோட்டத்தில் முதலாவது கர்த்தர் செய்கிறது என்னன்னு சொன்னா, வேலியை எடுத்து போடுவேன். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாமல் போனா நிச்சயமா சொல்றேன், அந்த குடும்பமோ தனிப்பட்ட மனுஷனோ அழிந்து போவான். புரியுதா உங்களுக்கு? அப்ப நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற விசேஷித்த பாதுகாப்பு ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து போயிடவே கூடாது. அப்படி ஆண்டவர் வேலி எடுப்பார்னு சொன்னால் அடுத்தது வாசிங்க. அது மேய்ந்து போடப்படும். அப்ப மேயக்கூடிய மிருகங்கள் உள்ள வந்து என்ன செஞ்சிடும்? மேய்ந்து போடும். அதனுடைய அடைப்பு என்ன செய்யப்படும்? தகர்க்கப்படும். அதுக்கு என்ன செய்யப்படும்? மிதிக்கப்படும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வாராம்? கட்டளையிடுவாராம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா மழை பெய்யுது. நம்ம நினைக்கிறோம், அறிவியல் என்ன சொல்லுச்சு? கடல் தண்ணீர் ஆவியாகி மேல போய் அது மேகமாக ஃபார்ம் ஆகி எங்க ஊருக்குள்ள மழை பெஞ்சது. இப்ப எப்படி தெரியுதுன்னா தொகுதி வாரியா மழை பெய்யுது. ஆமா, நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்க தொகுதியில மழை உண்டு, உங்க தொகுதியில மழை உண்டா அப்படின்னு நம்ம என்ன கேட்கிறோம். வேதம் சொல்லுது, இந்த தொகுதியில தான் மழை பெய்யணும்னு சொல்லி யார் கட்டளையிட்டதா? கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த தொகுதியில மழை கிடையாது அப்படின்னு சொல்லி யார் கட்டளையிடுகிறார்? அறிவியல் சொல்றது அல்ல. மழை பெய்வதும் பெய்யாமல் போவதும் யாருடைய வார்த்தையினால்? ஆண்டவர் சொன்னா மழை, ஆண்டவர் சொல்லலைன்னா மேகங்களுக்கே ஆண்டவர் நினைக்கிறாராம் கட்டளையிட, நீ மழை பெய்யக்கூடாது இன்னைக்கு அப்படின்னு சொன்னா வரக்கூடிய மேகங்களும் ஓடிப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்லுவாங்க. சொல்ற மாதிரி நடக்குமா? நடக்காது. ஏன்னு சொன்னா சில நேரத்தில் அது மழை பெய்யற மாதிரியே இருக்கும். இவன் சொன்னதுனால பெய்யாது. ஆண்டவர் இவன் சொல்லிட்டானா வேண்டாம் மழை. புரியுதுங்களா? அப்ப மேகங்களுக்கும் ஆண்டவர் நினைக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நம்முடைய நிலங்கள் விளைய வேண்டுமானால் யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு விளை நிலங்கள் விளைச்சல் தராம போகுதுன்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம் மழை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது அல்ல, கர்த்தருடைய சாபம். நம்முடைய நிலங்கள் விளைய வேண்டுமானாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்.
நிச்சயமா வேணும். ஆண்டவர் நீ போயிருக்கிற ஸ்தலத்துல நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா, உன் நிலங்கள் பயிரை கொடுக்கணும்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை உண்மையோடு தொழுது கொள்ளுவாயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பஞ்ச காலத்திலும் விளைச்சல் உண்டாகும். புரியுதா உங்களுக்கு? அதான் இப்போ ஆண்டவர் சொன்ன மேகங்களுக்கு கட்டளை இடுவேன். அடுத்தது இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ. ஆம், ஆண்டவர் என்னென்னலாம் காத்திருந்தாரோ என்ன கொடுத்தது? ஆப்போசிட்டா கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். ஏதேன் என்கிற தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் கையிலும் ஏவாள் கையிலும் கொடுத்தார். இஸ்ரவேலின் தோட்டத்தை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும், அதுக்கு அடுத்தது பிரதான ஆசாரிகள் லேவியர்கள் கையிலும் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு சபை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? யார் கையில கொடுத்திருக்கிறாரு? உங்க கையில கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 15ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம், வாசிங்க முதல் வசனத்திலிருந்து. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். இங்க பேசும்போது இயேசு சொல்லும்போது தோட்டம்னு பேசல, ஒருவன். அங்கெல்லாம் பேசும்போது தோட்டம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இங்க பேசும்போது ஒருவன், தனி மனுஷன், தனி விசுவாசி. அப்ப நீங்களும் நானும் யார் இருப்போம்? யாரு? நீங்க தோட்டத்துக்கு குத்தகையாக தரப்பட, நீங்க தான் குத்தகைக்காரர்கள், நீங்க தான் தோட்டக்காரர்கள். தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் யார் இருப்போம்? அங்க பிரதான ஆசாரிகள் லேவியர்கள் என்று பிரிக்கப்பட்டது. இப்போ எல்லாரும் ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் சொல்ல, எல்லாரும் நம்ம யார் இருப்போம்? தேவனுடைய தோட்டத்தின் குத்தகைக்காரர்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கனிகாலம் வரும்போது கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காத பட்சத்தில் என்ன செய்யப்படுமாம்? வாசித்தோம், என்ன செய்யப்படுமாம்? எரிகிற அக்னியிலே தள்ளப்படுவோம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. புரியுதா? நான் இவ்வளவு வருஷமா விசுவாசியா இருந்தேன், இவ்வளவு நாள் விசுவாசியா இருந்தேன், அதல்ல. கனிகாலம் வரும்போது கனி கொடுக்கப்பட வேண்டும். புரியுதா? கனி கொடுக்காத பட்சத்தில் எரிகிற அக்னியிலே தள்ளப்படுவோம். யாரா இருந்தாலும் அதுல தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. யாரா இருந்தாலும் கனி கொடுக்காதவர்களை தேவன் அக்னியிலே போடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், கனிகாலம் சமீபமாகிற போது கனியை கேட்டு எஜமான் ஊழியக்காரர்களை அனுப்பும் போது, எஜமான் வரும்போது கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனையே என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அவருக்கு தன்னுடைய குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்து இப்படி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி உங்களை தோட்டக்காரர்களாக வைத்திருக்கிறார். கனி கொடுப்பதற்கு நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருங்கள். ஆமென். நிச்சயமாய் கணக்கு கேட்கிறவர் வருவார். கணக்கு கேட்பார், சரியா கணக்கு கேட்பார். பட்சபாதமே இல்லை.
கனி இல்லை என்று சொன்னால் என்ன செய்யப்படும்? எரிகிற அக்கினியிலே போடப்படும். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக.